இன்றைக்கி நடந்த சிஎஸ்கே vs ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். டாஸ் வின்னர் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பவுலிங் எடுத்தாங்க. அவங்க எடுத்த மாதிரியே மொதல் 6 ஓவர் வந்து பிச் வந்து பவுலிங் தான் வந்து சாதகமாக இருந்தது. நம்மெல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு சஞ்சு சாம்சன் ஒரு 50 ரன், ஒரு சுத்ராஜ் ஒரு 50 ரன் அடிப்பார்னு பார்த்தா 2 பேரும் வந்து 5 ரன் 6 ரன் நெக்ஸ்ட்டு அவுட் ஆகி போகிறாங்க. சரி இவங்க தான் போகிறாங்கன்னு பார்த்தா அடுத்து இந்த மாத்திரை சஃப்ராஸ்கர் எல்லோரும் போகும்போது ஒரு நேரத்தில் வந்து 60 ரனுக்கு டார்கெட் போயிடுச்சு. என்னடா அது சோதனைன்னு பார்த்தா போகிற பக்கம் பார்த்தா 80 ரன்ல அவுட் ஆகிறாங்க நினச்சிட்டு இருக்கும்போது தான் நல்ல வேலை ஏதோ ஓவர் வந்து ஒரு 50 ரன் அடிக்க 40 ரன் அடிக்க போய் வந்து ஒரு டீசெண்டான ஸ்கோர் வந்து போஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே, எப்படி வந்து சிஎஸ்கே பவுலிங் போடும்போதும் அதே பவுலிங் பிடிச்சி இருக்க போகுது, எப்படியும் ஓரளவுக்கு பவுலிங் போட்டு ஓரளவுக்கு அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தா பவுலிங் போடுறதெல்லாம் 6. ஒரு பக்கம் பார்த்தா சூரியவம்சி வந்து கட்டில் 6, ஃப்ளிக்கில் 6, சூப்பர் கட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் 6ஆக அடிக்கிற அந்த 15 வயசு பையன் என்னதான் இது உண்மையிலே கிரிக்கெட் தான் வராங்களா இல்லை வீடியோக்கு மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சுட்டு இருக்கு. நம்ம பேட்டிங் பிடிக்கும்போது பார்த்தா பால் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்விங் ஆகுது, அதே அவங்க பிடிக்கும்போது பால் அந்த பக்கம் இந்த பக்கம் 6ஆக போகுது. அதனால் ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு சிஎஸ்கே பேட்டிங் தான் அப்படி இருக்கா இல்லை அவங்க பேட்டிங் ரொம்ப நல்லா இருக்கான்னு தெரியல. அப்படியே போகிற போக ஜெய்சா ஒரு 50-30 ரன் அடிக்க, ஒரு ஏன்னு பிறகு ஒரு 15 ரன் அடிக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்விங் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ சிஎஸ்கே வந்து தோத்துட்டாங்க. பட் அடுத்த மேட்ச் சிஎஸ்கே வந்து திரும்ப வந்து அவங்க என்ன சேஞ்ச் பண்ணணும், ஒரு பேட்டிங் மாற்றணுமா இல்லை இதே பேட்டிங்கோட போகணுமா இதே காம்பினேஷனோட போகணுமா, நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு சிஎஸ்கேக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சிஎஸ்கே வந்து இந்த டீமோட போகலாமா இல்லை வேறு டீம் மாற்றலாமா? எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க. 2022 2025 சீசன் மாதிரி ஆயிடுமோன்ட்டு. தலைக்கு வேறு எதாவது லாஸ்ட் சீசன் சொல்கிறாங்க. தலையை கொஞ்சம் பார்த்து அனுப்பி வைங்கடாடே, இல்லை இதுவும் ரொம்ப கஷ்டமாக போய் தோற்றுட்டு திரும்ப டெஃபினெட்லி நாட் சொல்லிட்டு அடுத்த சீசன் வந்துட போகிற இடத்துல